ஊழல் இல்லாத ஆட்சி. முதலமைச்சர் விஜயின் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து பரபரப்பு பேட்டி. தமிழக அரசியல் களத்தில் தற்போது மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சி. ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் என்று தேர்தலுக்கு முன்பே வாக்குறுதி அளித்திருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எடுத்து வரும் நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போது அவர் அளித்த பதில்கள் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளன. ஊழல் இல்லாத ஆட்சியை விஜய் நிரூபிப்பார். விஜய் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்துவேன் என்று கூறியிருக்கிறார். அதை எப்படி கண்காணிக்கப் போகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பொறுத்திருந்து பாருங்கள் என்று சுருக்கமாக தெரிவித்தார். மேலும், நெருக்கடிகளை சமாளிக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நான் என்று ஒருவன் நினைத்தால். அரசியல் சூழ்நிலை குறித்து பேசும்போது அவர் கூறிய வரிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன்தான் என்று காட்டிவிடுவான். அதுதான் இப்போது நடக்கிறது என்ற அவரது கருத்து விஜயின் அரசியல் வளர்ச்சியை சுட்டிக்காட்டுவதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். ஆரம்ப அமைச்சரவை ஏன் சிறியது? முதலில் 9 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றுள்ளனர். மேலும் அமைச்சர்கள் சேர்க்கப்படுமா என்ற கேள்விக்கும் பதில் அளிக்கப்பட்டது. அதில் ஜெயலலிதா முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தபோதும் குறைந்த அமைச்சர்களோடு தொடங்கியதை நினைவுபடுத்தினார். பின்னர் படிப்படியாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்ற சாத்தியத்தையும் குறிப்பிட்டார். மகளிர் உரிமைத் தொகை, இலவச மின்சாரம். புதிய அரசின் முக்கிய அறிவிப்புகளில் ஒன்றாக 200 யூனிட் இலவச மின்சாரம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறப்பட்டது. அதேபோல் மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு, பள்ளிகள் மற்றும் ஆலயங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகள் அகற்றம் போன்ற நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. குறிப்பாக 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து டாஸ்மாக் கடைகளை அகற்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இல்லை. புதிய ஆட்சியின் வேகமான நடவடிக்கைகளை பாராட்டிய அவர், பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு சாதனை படைத்த முதலமைச்சர் இந்தியாவில் இவரைத் தவிர யாருமில்லை என்று கூறினார். அதிமுகவுக்கு அமைச்சரவை வாய்ப்பு? அதிமுகவுக்கு அமைச்சரவை இடம் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கும் நேரடி பதில் அளிக்காமல், நீங்கள்தான் சொல்லணும் என்று சிரித்தபடி பதிலளித்தார். இதனால் எதிர்காலத்தில் கூட்டணி அரசியலில் புதிய திருப்பங்கள் ஏற்படுமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயமா? முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு மக்கள் மத்தியில் வேகமாக கவனம் ஈர்த்து வருகிறது. ஆரம்ப நாட்களிலேயே பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில், அடுத்தடுத்து அரசியல் முடிவுகள் தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.